ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாமனாருக்கு இன்றைக்கி நினைவு நாள். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள் இன்றைக்கி என்னென்ன வேலை செய்கிறேன், என்னென்ன ஸ்பெஷல் செய்கிறோம் வீட்டிலன்ட்டு. காலையிலே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு அடுப்பெலாம் பற்ற வச்சுங்க பாருங்கள். அவ்வளோ இது பண்ணியிருக்கேன்னு முட்டை வேக வச்சுருக்கேன். முட்டை வேக வச்சுட்டு சரி தாளிச்சு விட்றலாம். அங்கே பாருங்கள், தாளிப்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எல்லாம் போட்டு ஒன்றா நறுக்கி வச்சுருக்கேன். சரி இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் கைமான்னு சொல்லுவாங்க. கைமா வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியும். பொதுவாகவே கைமா செஞ்சுட்டு கைமா வந்து குழம்பு வச்சுட்டு சிக்கன் வந்து கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் ரசம் வச்சிடலான்ற ஒரு ஐடியா தான். சாப்பாடு ஒயிட் ரைஸ் தானே வைக்கணும். ஏன்னா அவங்க இப்போ இலைக்கு வைக்கணும் வேறு. நம்ம சாமி கும்பிடையில இலைக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்கள், இது வந்து மட்டனுக்காக அதில் தாளிக்கிறது. இப்போ தாளிக்கிறது வந்து இந்த தவாச்சட்டியில் தாளிக்கிறது வந்து மட்டனுக்கு. இதில் வந்து சிக்கன் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. 2 சைடுமே. இன்னும் 4 இது இருக்குது, பர்னர் இருக்குது நம்மள்ட்ட. அதனால 4 சைடுமே பற்ற வச்சுட்டா கொஞ்சம் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடல. ஏன்னா டக்கு டக்குன்னு சாப்பாடு செய்யணும். அதுக்காகத்தான் ஸ்பீடாக பண்ணுறேன். எல்லா அடுப்புலையுமே எப்போவுமே நான் அப்படி தான். ஏன்னா முடிச்சுட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. அதுக்காக இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது சிக்கனுக்காக, இது மட்டனுக்காக. எல்லாம் நல்லா தாளிச்சு விட்டோன்னே கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு தேங்காய் தான் அரைச்சி ஊற்றினேன். நான் தேங்காய் கூட வந்து கொஞ்சம் சோம்பு போட்டு அரைப்பேன். சோம்பு, பட்டை, கொஞ்சோண்டு கசகசாலாம் போட்டு அரைச்சேன்னா கொஞ்சம் நல்லா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். பாருங்க, குழம்பு கொதிச்சு வரப்பேன் உங்களுக்கே தெரியும். அந்த கைமா வந்து அந்த உருட்டி போடுறோம்ல, அது நைஸாக இருக்கும். அதில் உருட்டி போடையில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் நான் இன்றைக்கி தான் புதினா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புதினா போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி அந்த குழம்புல போட்டிருக்கேன். கொதிக்க வச்சு குழம்புல போட்டால் அது கொஞ்சம் வெந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். சரி, இந்த சைடு சாப்பாடு போட்டுட்டேன். 4 அடுப்புமே எரியுது. இந்த சைடு சாப்பாடும் போட்டு சாப்பாடு வச்சாச்சு. ரசமும் தாளிச்சு விட்டாச்சுங்க. பாருங்கள், ரசம் வந்து தாளிச்சு விட்ருக்கேன். அது வந்து ஃப்ரண்ட்லேயே வீடியோ போடுறதுக்காக அப்படி போட்டுட்டேன். ரசத்துக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ரசத்துக்கு தாளிச்சு விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு அதை நல்லா தாளிச்சு விட்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன். நான் அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஏன்னா அன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம். அதனால நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அதனால தான் சரி இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிருக்கேன். தக்காளி கூட வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அது வதங்கினோடனே அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மிளகு, ஜீரகம், பூண்டு, கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அந்த அரைச்சதை வந்து போட்டாச்சு பாருங்க. அதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி வரும் பாருங்க. வதக்கி வர ஸ்டேஜில் கொஞ்சம் புளியை கரைச்சி அதில் ஊற்றிடலாம். புளியை கரைச்சி ஊற்றின பிறகு கொஞ்சம் கொதிக்கும் பாருங்க. அதோட தண்ணி எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஏன் பெருங்காயத்தூள் ஜாஸ்தி போடுறேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வயிற்றுக்கு நல்லது தானே. பெருங்காயத்தூள்லாம் நல்லது தான். ஏன்னா ஸ்டொமக் பெயின்லாம் வராது. அதுவும் ரசத்தில் போட்டால் நல்லது. அதனால நான் அதிகமாகவே தான் போடுவேன். ரசம், சாம்பார்லாம் வைக்கல கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவோம். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்டு இருக்குது பாருங்கள், கொத்தமல்லி தண்டு, அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி மேலே தூவி விட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வாசத்துக்காக. ஏற்கனவே நான் அரைக்கையில் வந்து அது கூட சேர்த்து தான் அரைப்பேன். கொஞ்சம் அதில் போட்டுருவேன். பாருங்கள், ரசம் நுரக்கட்டி வந்துருச்சுங்களா. நுரக்கட்டி வந்துச்சு. சாப்பாடு வேறு இந்த சைடு போட்டிருந்தோம். சாப்பாடு வேறு நல்லா இதாகிடுச்சு. நீ குருணை தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா குருணை வந்து கொஞ்சம் இருந்துச்சு, அரிசி இருந்துச்சு. ரேஷன் அரிசி இடையில போட்டுட்டேன். 2 நாளாக போட்டேன். நான் 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு ரேஷன் அரிசி சாப்பிட்டு. சாப்பாடை இப்போ எடுத்துகிட்டு போய் மாமனாருக்கு படையல் போட்டு சாமியை கும்பிட்டுலாம். இது வந்து மாமனாருக்கு வந்து 3ஆவது வருஷம். அதனால இப்போ சரி அவருக்கு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வருஷம் வச்சு எல்லாருக்கும் சொல்லி செஞ்சோம். ஃபஸ்ட்டு வருஷம் இப்போ அவங்க அப்பா வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாமி கும்பிட்றாங்க பாருங்க. என் பையன் பாருங்க எப்படி சாமி கும்பிட்டு இருக்கான்னு. அவன் தாங்க காமெடியே. நான் வேஷ்டி கட்டிட்டு வரேன், தாத்தாக்கு சாமி கும்பிடல, நான் வேஷ்டி கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அங்கே தான் எங்கள் மாமியார் வீட்டில் தான் வச்சு கும்பிடுவாங்க. நான் அந்த பாட்டி இறந்ததுக்கும் அங்கே தான் வச்சு பண்ணாங்க. அது வந்து அது எப்படின்னா அதுலேருந்து நேராக இருக்குங்க. வீடு வந்து பெரிய வீடு. அவங்கவுங்களுக்கு பங்கு பிரித்து கொடுத்துட்டாங்க வீடை. பாருங்கள், சாமி கும்பிட்டு இருக்காங்க. எல்லாமே படையில் எவ்வளோ வச்சிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் உட்கார வச்சுட்டு பேசிக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கானே, கண்ணமுடி சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே ஒரு விளையாட்டுத்தனம் தான். உங்கள் அப்பா என்னென்ன செய்கிறாரோ அதெல்லாம் பண்ணுறான் பாருங்கள். அவனும் கொஞ்சம் நேரம் சிரித்து பேசிக்கிட்டு வீடியோவில் அப்பா கண்ணை மூடாதப்பா அப்படின்ட்டு இருக்கான்.
எதனாலனா வீடியோ எடுக்கிறோம்ல, நம்ம ஃபேஸு காட்டிட்டு வீடியோ எடுக்கிறனால கண்ணை மூடாதப்பா கரெக்டாக பாரு பண்ணுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.